ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், குட் மார்னிங்க. ரொம்ப நாளுக்கு அப்புறம் இன்றைக்கி நம்ம வீட்டில் ஒரு லாங் வீடியோ பார்க்கலாம். என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்த கார்டனுக்கே வரதே இல்லைங்க. நம்ம வீட்டு பக்கத்தில் இருக்க கார்டன் தான். நாங்களே வந்து ஊருக்கு போயிட்டோம். தமிழ்நாடு போய் 1 மந்த் ஆச்சு. இப்போ வந்தக்கப்புறம் எடுத்த வீடியோ தான் இது. நல்ல மழையெல்லாம் பெஞ்சு செடியெல்லாம் சூப்பராக வந்திருக்குங்க. நாங்கள் போயிருந்தப்போ பார்த்திங்கன்னா கொஞ்சம் இந்த களையெல்லாம் முளைச்சி கசகசன்னு இருந்தது. இப்போ கொஞ்சம் ஓனர் வந்து சுத்தம் பண்ணியிருப்பாங்க போல். இந்த பாட்டில் வந்து நாங்கள் வெந்தயக்கீரை, அந்த மேரிகோல்டு பூவெல்லாம் வச்சுருந்தோம். அதெல்லாம் வேஸ்ட்டாக போயிடுச்சு போல். இப்போ அவங்க வந்து கற்பூரவள்ளி தழை பிச்சு வச்சுருப்பாங்க போல். சூப்பராக வந்திருக்கு. கற்பூரவள்ளி வந்து பார்த்திங்கன்னா பாப்பாங்களுக்கு சளினா மட்டும்தான் தேடி வருவோம். அது வரைக்கும் அதை தொட மாட்டோம். ஆனால் இங்கே இருக்கவங்க வந்து இதில் சட்னி பண்ணி சாப்பிட்றாங்க. அந்த ரெசிபி கூட எனக்கு தெரியல. இந்த கருவேப்பிலை பார்த்திங்கன்னா நாங்கள் யூஸ் பண்ணுறது இல்லைங்க. ஆனால் நல்லா வளர்ந்துருக்கு இது. ஆனால் மணமும் இல்லை. இது என்ன கருவேப்பிலைன்னும் தெரியல. ஒரு மாதிரி மிக்ஸ்டாக இருக்குது. நெக்ஸ்ட்டு அதிகமாக நாங்கள் தோட்டத்தில் பறிக்கிறது பார்த்திங்கன்னா புதினா தான். நிறையவே வந்திருக்கு. மல்லிகைப்பூ பாருங்கள், கொடியில் வந்திருக்கு. அழகாக பூவும் பூத்துருக்கு. இப்போ வரைக்கும் ரொம்ப நாள் ஆச்சு. இப்போ பூத்துருக்கு. நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா இந்த ஆரஞ்சா லெமனான்னு தெரிலங்க. இது பார்த்திங்கன்னா எங்கள் வீட்டுக்கிட்ட பாருங்கள், மேலே ஃபஸ்ட் ஃப்ளோர் வரைக்குமே போயிடுச்சு. நெக்ஸ்ட்டு கீழெல்லாம் பார்த்திங்கன்னா கொஞ்சம் கொஞ்சம் பூ அது இதுன்னு நிறைய செடி வச்சுருக்காங்க. இது என்னமோ குட்டியாக ஒரு காய் விட்டுருக்கு. இது முசாம்பியா இல்லை வாட்டர்மெலனான்னு தெரியலை. நல்லாவே எல்லா செடியுமே உயிர் பிடிச்சி வந்திருக்குங்க. இது வந்து அந்த பிளாசம் நம்ம கூட அந்த காயை கையில் பறித்து அமுத்துனோன்னா உடையும் இல்லையா, நல்லா விதையெல்லாம் உள்ளேருந்து வரும். நிறைய கலர்ஸில் இருக்கும். ஆனால் இங்கே இந்த பர்பிள் மட்டும் நாங்கள் கொண்டு வந்து போட்டோன்னு நினைக்கிறேன் ஊர்லேருந்து. அந்த செடி தான் இது. என்ன வச்சாலும் நல்லா வருதுங்க இங்கே. ஆக்சுவலாக மேபி கிளைமேட்டுக்குன்னு நினைக்கிறேன். ஆனால் பூச்செடி மட்டும் ஓரளவுக்கு தான் வருது. காக்கடை நிறைய பூக்கும். அது ஆல்ரெடி நல்ல சில் கிளைமேட்டுக்கு தான் நல்லா வரும். நெக்ஸ்ட்டு பாருங்கள் கனகாம்பரம். இவங்க வந்து இங்கே விடுற பூவெல்லாம் மிக்ஸ் பண்ணி பொறிச்சு கட்டி வச்சுட்டு போயிடுவாங்க ஆஃபீஸ்க்கு. ஒரு ஆள் வைக்கிற அளவுக்கு விடும். செம்பருத்தியுமே நிறைய வெரைட்டி இருக்குங்க. சூப்பராக விடுது. காக்கடா பாருங்கள். இது வந்து அந்த மேரிகோல்டு பூ நான் சொன்னல, ஆரஞ்சு கலரில் ஃபர்ஸ்ட் வச்சுருந்தோன்னே அதுதான் இது. அங்கங்கே முளைச்சிருக்கு. மருதாணி நாங்கள் வச்சதுலேயே பெருசாக நல்லா வளர்ந்த செடி இது ஒன்று தாங்க. மருதாணி மட்டும்தான். நாங்கள் இன்னும் பொறிச்சு அரைச்சி வைக்கலன்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா காலையில் பாப்பாங்களுக்கு பிரேக்ஃபாஸ்ட் ஆகிட்டுருக்கு. 1 பாட் ரைஸ் தாங்க. பொங்கல், டொமேட்டோ ரைஸ் அந்த மாதிரி தான். எங்களுக்கு கிச்சன் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் சின்னது தாங்க. அதனால் கொஞ்சம் எல்லாமே இடைஞ்சலாக தான் இருக்கும். அவங்களுக்கு காலையில் 1 பாட் ரைஸ்னால் பொங்கல் வைப்பேன். டொமேட்டோ ரைஸ்னால் ஏதாவது காய்கறி போட்டு வச்சுருவேன். இப்போ ஸ்கூல் போகிறதுனால கொஞ்சமாக அவங்களுக்கு எண்ணெய் வைக்கிறது, ஹேர் வாஷ் பண்ணுறது இதெல்லாம் ரொட்டீனாக ஃபாலோ பண்ணிவிட்டு கரெக்டாக போயிட்டுருக்கு. இல்லைனா எப்போல்லாம் டைம் கிடைக்குதோ அப்போல்லாம் ஹேர் வாஷ் பண்ணுறது, ஆயில் வைக்கிறது அந்த மாதிரி தான் பண்ணிகிட்ருப்போம். பாப்பாங்களுமே கொஞ்சம் நல்லா இந்த கிளைமேட்டுக்கு செட் ஆகிக்கிறாங்க. அதனால் எதுவும் ப்ராப்ளம் இல்லை. இது வந்து பார்த்திங்கன்னா பாப்பா தம்பி கூட்டிகிட்டு போய் கொஞ்சம் நேரம் பூவெல்லாம் பறித்து அப்படியே விளையாடிட்டு வந்தாச்சு. இங்கே அவங்களுக்கு என்டர்டெயின்மெண்ட் இந்த சைக்கிள் மட்டும்தாங்க. ஈவினிங் ஆனால் சைக்கிள் ஓட்டுவாங்க. நெக்ஸ்ட்டு வந்து கொஞ்சம் க்ராசரி ஷாப்பிங் போயிருந்தோம். அப்போ வாங்கிட்டு வந்தது தான். காஃபி தூள் பாருங்களேன். இது சிக்மங்களூர் காஃபி தூள் சூப்பராக இருக்குது ஃபில்டர் காஃபிக்கு. நாங்கள் இது 2nd பாக்கெட்டோ 3rd பாக்கெட்டோ. நெக்ஸ்ட்டு இந்த பிஸ்கெட், சீஸ் பிஸ்கெட் சூப்பராக இருக்குங்க. இதுதான் என்னோடய ஃபர்ஸ்ட் ட்ரை, செகண்ட் ட்ரைன்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட்டு பார்லி வாங்கியிருந்தாங்க அம்மா. இது என்ன பண்ணுவாங்கன்னு தெரில. லயன் டேட்ஸ் பை 1 கெட் 1 இருந்தது. ஸோ அதெல்லாம் வாங்கிட்டு கொஞ்சம் கொஞ்சம் வேணுங்கிற திங்ஸ் எல்லாம் வாங்கிட்டு வந்துட்டோம். பாப்பாங்களுக்குமே கொஞ்சம் ட்ரை ஃப்ரூட்ஸ் எல்லாம் வாங்க வேண்டியது இருந்துச்சு. இது வந்து இந்த சாமி பாத்திரம்லாம் வாஷ் பண்ணுவோம் இல்லையா, அதுக்காக வாங்கினது தான். இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா இங்கே பக்கத்தில் ஒரு சூப்பர் மார்க்கெட் மாதிரி இருக்குது. அங்கேயும் வாங்கிட்டு வந்துடுவோம். பாப்கார்ன் கண்டிப்பாக வச்சுருப்போங்க. எப்போ பாப்பாங்க கேட்பாங்கன்னே தெரியாது. சம்டைம்ஸ் எதுவுமே இல்லைனாலும் அதை பொரிச்சு கொடுத்தா சாப்பிட்டுக்குவாங்க. இது டிஷ் வாஷிங்க்கு வந்து சிட்ரஸ் சூப்பராக இருக்கும். இங்கே அதுதான் வாங்குவோம். நெக்ஸ்ட்டு ஹார்லிக்ஸ் ஜூனியர் வந்து இது தான் ஃபஸ்ட் டைம் வாங்கியிருக்கேன். யூஸ் பண்ணிட்டு தான் இருக்கேன். நல்லா தான் இருக்குது. அவங்களுக்கு ஸ்கூலுக்கு வந்து ட்ரை ஃப்ரூட்ஸ்க்கு வேணுங்கிறதுக்காக தான் நாங்கள் ஷாப்க்கே போயிருந்தோம். பெரிய ஷாப் தாங்க, சூப்பர் மார்க்கெட். ஆல்ரெடி ஒரு டைம் போட்டிருப்பேன். ஸோ வேணுங்கிறதெல்லாம் வாங்கிட்டு வீட்டுக்கு வந்துட்டோங்க. நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா நாங்கள் கோவாவில் ஸ்டே பண்ணியிருந்த வீடோட வீடியோ போட்டிருக்கேன் பாருங்கள். இது வந்து பார்த்திங்கன்னா பெர் டேக்கு 1400. நாங்கள் இது வந்து 2nd டைம் 3rd டைம் போய் ஸ்டே பண்ணுறோங்க. ஏர்பிஎன்பி பாய் தாங்க. ஏசி ரூம் 1 BHK. கிச்சனில் வந்து லிமிட்டடாக திங்ஸ் வச்சுருப்பாங்க வேணுங்கிறது. நெக்ஸ்ட்டு ஒரு வார்ட்ரோப் இருக்கும். நார்மலாக எல்லா இடத்துலையும் இருக்கிற மாதிரி தான். இது வந்து ஃபஸ்ட் ஃப்ளோர். கீழே ஓனர் இருப்பாங்க. மேலேங்க நல்லாயிருக்கும். அது கல்லங்கூட் பீச் பக்கத்துலேயே. ஸோ நமக்கு எந்த பிரச்சனையும் இருக்காது. இந்த வீட்டு பக்கத்துலேயே பார்த்திங்கன்னா பைக் ரெண்ட்டுக்கும் ஷாப் இருக்குது. ஸோ நம்ம இங்கே போயிட்டு பக்கத்துலேயே பைக் ரெண்ட் எடுத்துகிட்டு கல்லங்கூட், பாகா எல்லாமே பக்கத்தில் போகிற மாதிரி தான் இருக்கும். வெளியே வந்து நம்ம பீச்செல்லாம் போயிட்டு வந்துட்டு ட்ரெஸ் வாஷ் பண்ணி போடுவோம் இல்லையா, அதுக்கு வந்து இந்த மாதிரி ட்ரை பண்ணுறதுக்கு கொடுத்துருப்பாங்க.
இந்த ரூமோட டீட்டெயில்ஸ் வேணும்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் ஆட் பண்ணுறேங்க. நாங்கள் நெக்ஸ்ட்டு அங்கேருந்து வந்து முருடேஸ்வரா கிளம்பிட்டோம். ஸோ 5 days கோவாவில் வந்து எங்களுக்கு இந்த கெஸ்ட் ஹவுஸ்லேயே போயிடுச்சு. தேங்க்யூ.